குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்தியாவினுடைய விடுதலைக்காக சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை மற்றும் பல்வேறு விதமான சமூக முன்னேற்றத்துக்கு இந்தியா முழுமைக்கும் பல்வேறு தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சுதந்திரம் ஏறக்குறைய 200 ஆண்டு கால போராட்டத்தினுடைய நிறைவாக கிடைக்கப்பட்டது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் சாதி, மதம், மொழி, இனம் கடந்து அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் எண்ணற்றோர் உண்டு. அதில் தமிழ்நாட்டிலிருந்து பலரும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உழைப்பை, அவர்களுடைய தியாகங்களை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய சுய லாபங்களுக்கு அல்லது அரசியல் உள்நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு காந்தி அவர்கள் தலைமையேற்றாலும் கூட தமிழகத்தினுடைய மூலை எட்டயபுரத்திலே தன்னுடைய இளம் வயதிலே கவி பாடி இந்தியா முழுமைக்கும் சுதந்திர தீயை மூட்டியவர் பாரதியார் அவர்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள ஒரு குக்கிராமத்திலே பிறந்து வழக்கறிஞர் பட்டம் பெற்று அந்த தொழிலில் கூட துறந்துவிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக சவாலாக சுதேசி கப்பலை இயக்கி தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அது மட்டுமல்ல, கோவை சிறையிலே செக்கிழுத்த செம்மல் என்ற தியாகத்திற்கு பெருமைக்கு உரியவர். அதுபோன்று பலரும் தமிழகத்திலே இருந்து இந்திய சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய பிறந்த நாட்களில், அவருடைய நினைவு நாட்களில் அரசு விழாக்களாக கொண்டாடி கௌரவிப்பது என்பது எந்த விதத்திலேயும் தவறு இல்லை. அதே போல பலரும் அந்த தியாக பட்டியலிலே வருகிறார். அழகு முத்துக்கோன் வருகிறார், முத்துராமலிங்க தேவர் வருகிறார், தியாகி சுந்தரலிங்கம் வருகிறார், இம்மானுவேல் வருகிறார், அதே போல தீரன் சின்னமலை வருகிறார். இது போன்று எண்ணற்றோரும் வருகிறார். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்திலே அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. தேர்தல் விதிகளின்படியே சாதி மத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செயல்படக்கூடாது என்பது விதி. அஇஅதிமுகவை பொறுத்த மட்டிலும் 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் அவர் திரைத்துறையில் சாதி ஒழிப்புக்கு எதிராக, மத வேறுபாடுகளுக்கு எதிராக, அதே போல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக
குரல் கொடுத்து ஏழை எளிய மக்களை தன் வசப்படுத்தி தன்னை எந்த ஜாதியோடு அல்லது மதத்தோடும் மொழியோடும் யாரோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அனைவருக்குமான தலைவராக அவர் உயர்ந்ததோடு அந்த கட்சியையும் அப்படித்தான் வழிநடத்தி சென்றார். அந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதுல பலரும் அதை தலைவர் ஜானகி அவர்கள் வந்தார்கள், ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் 1991 முதல் 96 வரையிலும் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அவர் ஒருதலை பட்சமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக பட்டியலமைப்பிற்குரிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு 95ஆம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவம் நடந்து அது சர்வதேச அளவிலான பிரச்சனையாக மாறியது. அவர் அந்த பிரச்சனைக்கு அந்த மக்களை காயப்படுத்தி விட்டோம், அவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கி விட்டோம் என்ற அடிப்படையில் தான் அவர் அதே ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு தென் தமிழகத்திலே அதனுடைய விளைவாக ஏற்பட்ட கோபத்தை தணிப்பதற்காக 1995 நவம்பர் மாதம் சட்டமன்றத்தில் விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இயக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் சுந்தரலிங்கம் அவர் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அது சுதந்திர போராட்ட தியாகிகளோ அல்லது தமிழ்நாட்டுக்கு பாடுபட்டவர்களோ அல்லது வேறு ஏதாவது விதத்தில் இந்த தொடர்பு இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் மாவட்டங்களுக்கும் சூட்டப்பட்டது, போக்குவரத்து கழகங்களுக்கும் சூட்டப்பட்டு இருந்தது. ஆனால் சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் வைத்த உடனேயே அந்த பெயர் வைக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு தென் தமிழகத்தில் அது பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இனிமேல் தமிழகத்தில் மாவட்டங்களுக்கும் எந்த சமுதாயத்தினுடைய சாதியினுடைய தலைவரும் வைப்பதில்லை, போக்குவரத்து கழகங்களுக்கும் பெயர் வைப்பதில்லை, கட்டடங்களுக்கும் பெயர் சூட்டுவதில்லை, சிலைகளும் அனைத்து சிலைகளும் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து சிலைகளும் அகற்றப்பட்டு அவைகள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. இதுதான் கடந்த 96-7க்கு பிறகு பிரச்சனை ஏற்பட்டு 97க்கு பிறகு ஏறக்குறைய இந்த 18-20 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை. இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் எது நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்படவில்லை என்று பேசுவதற்கு எதிர்கட்சிக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் என்று மதுரை விமானத்துக்கு பெயர் சூட்டுவது குறித்து அவர் தன்னுடைய அண்மையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் நடந்த கூட்டத்தில் பேசி விட்டு சென்றிருக்கிறார். அதே போல அதை குறித்து மீண்டும் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சரிடத்திலும் பேசியதாக தெரிகிறது. அவருக்கு உள்கட்சிக்குள் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அல்லது சசிகலா அவர்களையும் சந்திக்க முடியாமல் இருப்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அவர் திணறுகிறார் என்பது தெரிகிறது. அவருக்கு பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரிகிறது. அதை அரசியல் ரீதியாகத்தான் அவர் அதை கையாள வேண்டுமே தவிர மறைந்த தலைவர்களுடைய பெயருக்கு களங்கம் வைக்கக்கூடிய வகையில் அல்லது ஒரு பெயரை வைக்கின்ற பொழுது அதுக்கு எதிர்ப்பு அல்லது இன்னொரு பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுடைய தியாகம் அது முத்துராமலிங்க அவர்களே எந்த தியாகத்தை அவரும் ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கூட ஏற்கனவே சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் வைக்கக்கூடாது என்று எதிர்க்கிறதுடைய விளைவாக இப்பொழுது மோடியாக எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். ஒன்று ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் என்று சொன்னால் சுந்தரலிங்கம் என்பவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பட்டியலின பிரிவில் இருந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்.
அவர் பெயரை வைக்கவே கூடாது என்று மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இன்னொரு பெயர் வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அரசாங்க கட்டிடத்துக்கோ அல்லது விமான நிலையங்களுக்கோ அது எதுக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் நடைபெறாது. அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கின்ற பொழுது தேவையில்லாம சர்ச்சைக்குரிய விஷயங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தரப்பை நீங்க முழுமையாக திருப்திப்படுத்த முடியுமா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனா அதுக்கு எதிரான தரப்பு உங்களுக்கு எதிராக திரண்டுருவாங்க. தான் இருக்கக்கூடிய நிலைமைகள். அதனால அவர்கள் அரசியல் ரீதியாக நீங்க தினகரனோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நீங்கள் அரசியல் ரீதியாக தயவு பேசி தீர்த்துக்குங்க. ஓபிஎஸ் அவரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை அது உங்களுடைய சகோதரர்கள் நீங்க எல்லாரும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை, அதை நீங்க பேசி தீர்த்துக்குங்க. ஆனால் இது சமூக முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய மாதிரி எந்த விதமான நான் அந்த பேர் வைப்பேன், அந்த வெறுப்பேன், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாங்கிறதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான நிலைமையை சீரழித்து விடும் என்ற கவலையை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய அரசியல் சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் மறைந்த தலைவர்கள் யாருடைய பெயரையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அவர்களை பலிகடா ஆக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். தான் என்னுடைய வேண்டுகோள் ஆகும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போயிடுறேன், அப்ப நீங்க சொல்லுங்க. திமுக ஜாதி ஒழிப்பு மற்றும் சமூக நீதியில் முன்னணி இருக்கக்கூடிய கட்சி, அதை சொல்லிக்கிறாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்குது. மதுரை மாநகரத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஒச்சாத் பாலு அப்படிங்கிறவர் ஒரே நாள்ல புகழ் வந்தவர். அவர் கட்சியில் தொண்டராகலாம் தெரியலங்க. ஒரு நாள் கலைஞர் வந்தாரு, ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல ஒரு போஸ்ட் போட்டு புகழடைஞ்சவர் தான். கட்சியில தியாகம் பண்ணியல் அவர் பெரிய ஆளா இருந்தார். இப்பொழுது ஏதோ அங்க இருக்கிற சந்தன மாரியம்மன் கோவில் விழாவுக்காக அன்னதானம் போடுவதற்காக ஒரு கார்த்திக் என்ற ஒரு கேட்டரிங் ஏஜென்சியை நியமிச்சிருக்கிறாரு. அவருக்கு பணம் கொடுக்காம விட்டுட்டு அதுக்கு பணம் கேட்க போனது சாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார். திமுகல இந்த மாதிரி ஒரு மாவட்ட அளவு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசுவதற்கு அனுமதிக்கூடாது. உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒச்சாத் அவரை ஒச்சாத்து பாலை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கணும். அவர் மீது தீண்டாமை வழக்கை காவல்துறை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், மென்மையான இது போல கட்சிக்காரர்கள் தவறு செய்யறதுன்னு பார்க்கக்கூடாது. இது ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களை இது போல எளிதாக பயன்படுத்துவது, எல்லோருக்கும் அது சாதாரணமான வார்த்தையை பயன்படுத்தும். அவர் என்ன பண்ணி போட்டாங்க, நாமும் பயன்படுத்துறாங்கிற அதனால ஒச்சாத்து பால உடனடியாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கணும். அப்பதான் ஏன்னா எல்லா கட்சியுமே கட்சியில எல்லாருமே 100% சரியா சொல்லி மோசமா செய்யக்கூடியவர்கள், தவறு இருக்கக்கூடியவர்களை நீக்குவதற்கு தலைமை எப்பொழுதுமே தயங்கக்கூடாது. அதனால ஒச்சாத் பால் அவர்களை உடனடியாக திமுகவுடைய அடிப்படை நிரந்தரமாக நீக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே போல அந்த மாதிரி இந்த கார்த்திகையும் அவருடைய மனைவியும் காலில் விட வச்சது அது மனித உரிமை மீறல். அவளை சாதியை சொல்லி தட்டு அவர்களே இப்போ என்ன சொன்னாலும் கூட அவர்களை கூட மிரட்டுவதாக கேள்விப்படுறோம். ஆனா இதுல உண்மை நிலையை அறிந்து கம்ப்ளீட்டா காவல்துறை வழக்கு பேசுவது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வலியுறுத்துகிறேன். அப்பதான் இனிமேல் அதனா ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சாதியை சொல்லி பேசுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க. சோ இது இப்போ என்னன்னா ஆளுங்கட்சி தான் இப்போ யாரு நீங்க ஜாதி ஒழிப்பு பேசுறீங்களோ, யார் சமூக நீதி பேசுறீங்களோ, இந்த கட்சியை சார்ந்தவர்களால் மிக அதிகமாக இப்பொழுது சாதியை தூண்டக்கூடிய வகையிலும் பிரிவினை பேசக்கூடிய வகையிலும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் நடக்குது. அதனால திமுக அவருடைய தலைமையை இதுல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு முதல்வர் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை அதிகமா வேலை கொடுக்க காரணமா ரொம்ப புரியுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. 4.5 வருஷம் கடந்து போச்சுங்க. 4.5 வருஷம் ஏறக்குறைய 15 லட்சத்திலிருந்து 18 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள், நிரந்தரமா இருக்கக்கூடிய 13 லட்சம் எடுத்தாலும் கூட டெம்பரரியா இருக்கக்கூடியவர்கள் 5 லட்சம் 18 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள்.
இவ்வளவு பெரிய அரசு இயந்திரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 160, 270 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பேர் சேர்ந்து 4½ வருஷமா அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க முடியல. இந்த 4 மாசத்துல எப்படி தீர்க்க முடியும்? கடைசி நேரம் இது நாள் வரையிலும் அரசு அதிகாரிகளை நீங்க கம்ப்ளீட்டா முழுமையா விட்டுட்டு, அல்லது அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு கனிவள கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்கள தான் கையெழுத்து போட சொல்லிக்கிறீங்க. எல்லா தவறுகளுக்கும் அவர்கள் உடந்தையா பயன்படுத்தி கடைசி நேரத்தில் அவர்களை கசைக்கப்படுவது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? அதன் மூலமாக பெரிய சாதனை ஒன்றும் சாதித்துவிட முடியாது. மக்கள் மனம் மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது. 2020 எலெக்ஷன் வரப்போகுது. உங்களோட நிலைப்பாடு ஆமா. அதாவதுங்க 2026 சட்டமன்ற தேர்தல் நாளுக்கு நாள் கொஞ்சம் சிக்கலா ஆயிட்டே இருக்குதுங்க. ஒரு தெளிவான அரசியல் சூழலை ஏற்படும் என்று பார்க்கின்ற பொழுது அது மீண்டும் மீண்டும் தெளிவற்ற நிலைக்கு தான் போகுதே தவிர தெளிவான நிலைக்கு வரல. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் 2026 ஒரு குரூஷியல் எலெக்ஷனாக, ஒரு மிக முக்கியமான தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். என்று சொன்னால் கடந்த 10 ஆண்டு காலம் எங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலே இல்லை. மேலும் சட்டமன்ற அந்த ரிசர்வ் தொகுதியிலிருந்து வென்று சென்றவர்களும் யாருமே அந்த அடித்தட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, பட்டியலின மக்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் யாரும் குரல் கொடுக்கல. தலித் அமைப்பு என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்களும் எடுபடிகளாக மாறி போய்விட்டார்கள். அதனால புதிய தமிழகத்தினுடைய வெற்றி பிரசன்ஸ் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே நாங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இந்த பட்டியலின மக்கள் சந்திக்கிறார்கள். அதாவது நாங்கள் தொடர்ந்து கடந்த 4 மாத காலமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றதனுடைய பிரச்சனைனா, மக்கள் மதுவால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் அதாவது மதுவுக்கு அடிமையாகி அவருடைய உடல்நலத்தை கெடுத்திருக்கார்கள். பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிட்டாங்க. இந்த அரசு கொடுத்த 1000 ரூபாய் எந்த விதத்திலும் எந்த மக்களுக்கும் பலனளிக்கக்கூடியதாக இல்லை. அது இடது கையில போய் வலது கையில மீண்டும் டாஸ்மார்க்கே வந்திருக்கே தவிர அது அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை ஒரு துளி இம்மி அளவு மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலும் கூட இல்லைங்க. ஸோ மதுவால் அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிவுக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஒரு தலைமுறையே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே போல கிராமத்துல 100 நாள் வேலையை தவிர வேற எந்த அளவுக்கு உத்தரவாதமான வேலைங்கிறது எந்த மக்களுக்கு இல்லைங்க. நகர்ப்புறங்கள், பேரூராட்சி, நகராட்சிகள் எல்லாம் இருக்கிறது இந்த 100 நாள் வேலையே இப்போ முறையா எல்லா கிராமங்களுக்கும் கொடுக்கல. ஸோ வறுமை தன்மை மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு அதிகமாயிட்டு, பொருளாதார இடைவெளிகள், வசதி ஒரு குரூப் கொஞ்சம் வசதி படைத்தவர்களா ஒரு மத்திய தரமா இருக்கிறவங்க வளர்றாங்க. ஆனால் ஏழைகளுக்கும் மத்திய தரவிற்கும் பணக்காரர்களுடைய இடைவெளி மிக அதிகமாக பார்க்கிறது. இந்த ஒரு ஜாதியில் இல்லை, எல்லா சமுதாயங்களிலும் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் வேறுபாடு மிக அதிகமா இருக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும், சட்டமன்றத்தில் வலுவா கொடுக்கணும். ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கு பெற்றாதான் இந்த மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக எதையாவது செய்ய முடியும் என்று கருதுகிறோம். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் ஆட்சியிலே, அதிகாரத்திலே பங்கு என்பதுதான் எங்களுடைய பிரதானமான லட்சியம், கொள்கை. இதை யாரால நிறைவேற்றி தர முடியும், இது எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாம் இப்படி இன்றைய கள நிலவரத்துல எதுவும் சொல்ல முடியாம இருக்குது. ஸோ எங்களுடைய மாநாடு, புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் நாங்கள் உத்தேசமாக எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெரிவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணி நிலைப்பாட்டுகளை நாங்கள் நிச்சயமாக அறிவிப்போம். ஆனால் இந்த சமுதாய மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கணும், அவங்களுக்கு நேரடியாக ஏதாவது நன்மை செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு சாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கொண்டு செய்யணும்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றாதான் சாத்தியங்கிறது உணரணும். அதனால அந்த ஆட்சி பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறதுங்கிறத அதைத்தான் நாங்கள் பிரதானமாக கருதி எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு அமையும். அமித்ஷா பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் சொல்லியிருக்கு. அதான் நீங்க பிஜேபி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? இல்ல, நான் இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்ப நாங்க நியூட்ரல் தான் இருக்கிறோம், நாங்க சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் 2026
கூட்டணி ஆட்சியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு வைக்கணும். இதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். அது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புள்ள அணிகளோடு தான் வந்து எங்களுடைய நாங்க இப்போ அதாவது BJP அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து மட்டும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். இல்ல அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. சரி எடப்பாடி சொல்றாரு, ரெண்டாவது விஷயம் வந்து நாம மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சொல்றாரு. சரி. அப்ப நீங்க கூட்டணிக்கு போற வாய்ப்புகள் இருக்கா? அதான் கேள்வி. இல்ல அதை வந்து 2026 ஜனவரிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக ஆய்ந்த பின்பே வந்து முடிவெடுப்பேன் தவிர அதற்கு முன்பு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். எங்களுடைய நோக்கம் நாங்க வெற்றி பெறணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும், அன்றைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்த பிறகு முடிவெடுப்பதை தவிர முன்கூட்டியே எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். தாவேக்காவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கூட்டணி ஆட்சி தான் அவங்க தான் இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத இல்ல. இருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கு. அப்போ உங்களோட கூட்டணி வந்து அதுல போகும் சார். அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து புதிதாக அரசியல் களத்துக்கு நுழைந்திருக்கிற ஒரு இயக்கம். அவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய செல்வாக்கை தமிழகத்திலே அதிகரித்து வருகிறார்கள் என்றே தோன்றுகிறது. அந்த தன்னுடைய விசுவாசம் இருக்க தொண்டர்கள் முழுமையும் அவர் வந்து அரசியல் செல்வாக்காக அரசியல் வாக்கு வங்கியாக மாற்றுவார்களா, இன்னும் அதை வந்து பன்மடங்கு ஆக்கி வெற்றிக்கு கொண்டு வருவார்களா என்பதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து சனிக்கிழதோறும் நடத்தக்கூடிய அந்த பரப்புரையினுடைய நிறைவாக அல்லது வந்து டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்று அதையெல்லாம் நாங்கள் வந்து கணித்த பிறகு நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற போது நிச்சயமாக நாங்கள் யாரையும் ஒதுக்க மாட்டோம், புறந்தள்ள மாட்டோம். அதில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தையும் நாங்கள் நிச்சயமாக கணக்கில் கொண்டே எங்களுடைய அரசியல் யுத்தியை வகுப்போம்.